லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து டீல் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சாம்பிள் கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் ரிஜிஸ்டர் போயிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு நோக்கியா, ஆப்பிள் அண்ட் சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் நான் வந்து சேல்ஸ் பண்றேன். இதுல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணும் அப்படின்னா நோக்கியாவோட சேல்ஸ் மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்துட்டு சேல்ஸ் ரெஜிஸ்டர்ல போயிட்டு நீங்க இங்க இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா F4 கொடுத்துட்டு ஆப்பிள் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க பிராண்ட் வைஸா நீங்க சேல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். நான் ஒவ்வொரு தடவையும் நான் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் ரெஜிஸ்டர் வந்துட்டு தான் நான் இங்க வந்து வவுச்சர் வைஸா நான் ஃபில்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி பண்ண வேண்டியதில்லை. இன்னொரு மெத்தடும் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எல்லா பிராண்டோடதையும் சேல்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. இதுல நான் ஸ்பெசிபிக்கா நோக்கியாவோடத மட்டும் நான் எப்படி ஒரே கிளிக்ல பாக்குறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா F4 கொடுத்துட்டு நோக்கியா சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர் டைப்பை மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் போயிட்டு சேவ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோக்கியா சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரே ஒரு ரிப்போர்ட்டுக்கு நேம் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் உள்ள வந்துட்டு F4 கொடுத்து நான் இங்க ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலில வச்சுட்டு Alt-G கொடுத்துட்டு நோக்கியா சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு அடிச்சேன்னா ஸோ நோக்கியாவோட சேல்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். இதே மாதிரி நான் வேற ஏதாவது ஒரு பிராண்டோட சேல்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் ஈஸியா வந்து ஆப்பிள் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பிராண்ட்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து இந்த சேவ் வியூ ஆப்ஷனை வச்சுட்டு பிராண்ட் வைஸா எப்படி சேல்ஸ் பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.